Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah. Ar-Rahmanu ya Allah, Ar-Rahimu ya Allah, Al-Maliku ya Allah, Al-Quddusu ya Allah, As-Salamu ya Allah, Al-Mu'minu ya Allah, Al-Muhaiminu ya Allah. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். ரமலான் மாதத்தில் அஸ்மாஉல் ஹுஸ்னா விளக்க உரை தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற இஸ்மு அல் கஹார். அல் கஹார் என்றால் அடக்கி ஆள்பவன், யாவற்றையும் மிகைத்தவன், வெற்றி கொள்பவன் என்று அர்த்தம். அனைத்தும் அல்லாஹ்விடமே உள்ளது. அனைத்தும் அவன் கட்டுப்பாட்டில் கீழ்தான் நடைபெற்று வருகின்றது. அவனுடைய பிடியிலிருந்து யாரும் எவரும் விடுபட முடியாது. ஆரம்பம் முதல் முடிவு வரை அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடியவனாக அல்லாஹ் ஒருவன் மட்டுமே இருக்கின்றான். அல்லாஹ்வே தான் இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் அவன் வசப்படுத்தி வைத்துள்ளான். அதேபோல்தான் நட்சத்திரங்களையும் அவன் கட்டளையின்படியே வசப்படுத்தி வைத்துள்ளது. அடக்கி ஆள்பவன் என்று ஒருவரால் மட்டுமே இருக்க முடியும். அவரோடு மற்றொரு இருந்தால் அவரை அடக்கி ஆள்பவன் அல் கஹார் என்று கூற முடியாது. அல்லாஹ் மட்டுமே அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கின்றான் என்பதை நம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அல் கஹார், அடக்கி ஆள்பவன். அவனுக்கு நிகராக சமமாக யாரும் இல்லை, எவரும் இல்லை என்பதையே இந்த நாமம் நமக்கு விளக்குகின்றது. அல் கஹாரின் மடக்கியாளும் தன்மை அல்லாஹ்விற்கு மட்டுமே உண்டு. அதில் யாருக்கும் எந்த ஒரு பங்கும் கிடையாது. அல்லாஹ் என்பவன் அன்பாளனாக இருக்கின்றான், அருளானாக இருக்கின்றான். தன்னுடைய அடியார்களுக்கு எந்த நிலையிலும் அநியாயம் செய்ய மாட்டான். அவன் அநியாயக்காரங்களுக்கும் அத்துமீறி நடப்பவர்களுக்கும் முன்னால் தான் அவன் அல் கஹாராக இருக்கின்றான். அல் கஹாரன் அல்லாஹ் எப்படி ஃபிரௌன், நம்ரூத், காரூன் போன்ற அநியாயக்காரங்கள் கூட்டங்களின் அடக்கினான் என்பதையும், பனு இஸ்ராயில், ஆது சமூத், மதியம் வாசிகள் முதலியான வரம்பு மீறி நடந்த சமுதாயத்தில் அல்லாஹு தாலா எப்படி அடக்கி அவர்களை அழித்தான் என்பதை நம் வரலாற்றில் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அல்லாஹு தாலா தான் அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் அடியானாகிய நாம் நம் நஃப்ஸை அடக்கி இந்த துனியாக்காக எந்த ஒரு ஆசையும் படாமல் நாளை மறுமைக்காக அதிகமாக ஆசைப்பட்டு அதிகமாக அமல் செய்ய வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.